what I'm talking about. வெல்கம் பேக் டு another வீடியோ கைஸ். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் பேண்டோப் டிடெக்டிவ் அப்படிங்கிற படம் தான். ஹாங் அப்படிங்கிறவர் தான் நம்ம ஹீரோ. இவர் வந்து முரட்டுத்தனமான ஒரு டிடெக்டிவாக இருப்பார் இந்த படம். இவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பயங்கரமான கொடூரமான முறையில் வந்து கொல்லப்படுறாங்க. அந்த கொலகாரன் யார் அப்படிங்கிறத வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதான் இவரோட முக்கியமான ஒரு நோக்கமாகவே இருக்குது. ஒரு 10-15 வருஷமாக வந்து அந்த கொலகாரனை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. லேட்டராக வந்து அந்த கொலகாரன் யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி அவனை தேடி போகும்போது தான் தெரியுது அவன் ஆல்ரெடி வந்து காணாமல் போயிருக்கான் அப்படின்னு. அப்போ இவரை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து குழப்பங்கள் வருது. அப்போ வந்து உண்மையாகவே வந்து இவன் தான் கொலகாரனா, இப்போ நம்ம அம்மாவை கொண்டது யாரு, இவன் எப்படி காணாம போனா அப்படிங்கிற நிறைய மிஸ்ட்ரி வந்து அவருக்கு வருது. அதெல்லாம் சால்வ் பண்ணி லாஸ்ட்ல என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. டிடெக்டிவ் மூவில இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா எடுத்திருப்பாங்க. இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா இருக்கும், அல்டிமேட்டா பண்ணியிருப்பாங்க. IMDbல வந்து 6.3 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க படம். நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரிஸ் தான் இது. டிசியோட ஆரோ அப்படிங்கிற சீரிஸ். ஆலிவர் குயின் அப்படிங்கிறவர் தான் நம்ம ஹீரோ. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு, ஒரு ரொம்ப பணக்காரர், கோடீஸ்வரர். இவர் ஒரு நாள் வந்து ஒரு அப்பாவோட வந்து ஒரு போட்ல வந்து டிராவல் பண்ணும்போது அந்த போட் வந்து கடல்ல வந்து மூழ்கி, இவர் மட்டும் வந்து தப்பிச்சு ஒரு ஐலாண்ட்ல வந்து கரை ஒதுங்குறாரு. அங்க வந்து ஒரு 5 வருஷம் வந்து இவர் தனியாவே வந்து அங்க வந்து சர்வே பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. 5 வருஷம் கழிச்சு லேட்டரா வந்து திரும்ப வந்து சிட்டிக்குள்ள வராரு. வந்தவர் சும்மா இல்லாம அங்க நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், அதாவது வந்து நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கும்ல, சம்பவங்கள்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும், இந்த ஊரை வந்து கிளீன் ஆக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. அதுக்கு வந்து நைட் ஆயிட்டா என்ன பண்றாருன்னா ஹூடு பிளஸ் வந்து ஆரோ யூஸ் பண்ணி ஒரு விஜிலாண்டியா வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு பேட்மேன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சிட்டியை வந்து நான் வந்து கிளீன் ஆக்கி காட்டுறேன், அங்க நடக்க என்னென்ன தப்பு நடக்குதோ அதெல்லாம் எதிர்த்து வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு. இந்த சீரிஸ்ல வந்து பயங்கரமான கிராஸ் ஓவர் ஒன்று இருக்கும். ஃபிளாஷும் ஆரோவும் வந்து ஒரு சீன்ல வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இவர் பவர் அவருக்கு போயிடும், அவங்க பவர் வந்து இவருக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதோட தமிழ் டப் லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடியது வந்து தி மேட்னஸ் அப்படிங்கிற சீரிஸ் தான். நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட ஸ்டோரி என்னன்னா வந்து டேனியல்ஸ் அப்படிங்கிறவர் தான் நம்ம ஹீரோ. ஒரு பிரபலமான ஒரு ரிப்போர்ட்டராக வந்து இவர் இருப்பார். இவர் ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கோனோ மவுண்டைன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்காக போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மர்டர் ஒன்று நடக்குது. அது இவர் கொலை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து ஃப்ரேம் செய்யப்படுறாரு. அதுக்கான ஒரு வீடியோ ரெக்கார்டர் ஒன்று கிடைக்கும். பட் இவர் பண்ணியிருக்க மாட்டார். இவர் பண்ண மாதிரியான ஆதாரங்கள் வந்து இவருக்கு எதிராக இருக்கும். அதனால் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவர் கொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. உண்மையாகவே வந்து அவர் யார் கொலை பண்ணா, இவரை எதுக்காக ஃப்ரேம் பண்ணாங்க, கடைசியில் யார் அந்த கொலையாளி, எதுக்காக பண்ணா, அதெல்லாம் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. மொத்தம் 8 எபிசோடு தான் கைஸ் இருக்குது இதில். இதோட லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எதுக்காக நம்பக்கூடாது, அதெல்லாம் வந்து இதில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, சூப்பராக இருக்கும் பாருங்கள். அண்ட் அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் பாடிஸ் அப்படிங்கிற படம் தான். இன்னும் 3 பாடி வருதுன்னா படத்தில் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடக்குது. இதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்டி ஒன்று கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சரக்கு, தம்மு, கஞ்சா, கிசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு பயங்கரமாக இருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாட்றாங்க. அந்த கேம் பேர் தான் வந்து பாடிஸ். அது என்ன கேம்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து வந்து எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குருவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மட்டும் சீக்ரெட் கில்லர். இவங்க எல்லாரையும் தேடி பிடிச்சி யாரோ ஒரு ஆளை கொல்லணும், அவன் வந்து செத்து போன மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேம் விளாடுவாங்க. இப்போ உண்மையிலே என்ன ஆகுதுன்னா வந்து அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து உண்மையிலே இறந்து போகிறான், அதை யார் கொன்னா அப்படிங்கிறது வந்து இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாங்க. நீ தான் கொன்னியா அப்படின்னு. யாருக்கு மோட்டிவ் இருக்குது, யார் கடைசியாக கொண்டா அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் யார் அந்த உண்மையான கொலகாரன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. நீ கொன்னியா, நான் கொண்டானா, அவன் கொண்டானா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு சாவாங்க. கடைசியில் இவன் தான் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு ட்விஸ்ட்டோட வந்து படத்தை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. 18+ சீன்லாம் வந்து படத்தில் அங்கங்கே வரும். முக்கியமாக வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செருப்படி விழுகிறது வந்து கன்ஃபார்மே. அதனால் வந்து ஃபேமிலியோடலாம் தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. நல்ல ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படம், வித்தியாசமான ஒரு ஸ்டோரி கான்செப்ட்டில் அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் We Are the Millers அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து டேவிட் கிளர்க் அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரக் டீலர் ஒருத்தர் இருக்கான். ஒரு நாள் வந்து அவனோட பணம், ப்ராடக்ட்டு, ட்ரக்கு எல்லாமே வந்து காணாமல் போகுது. இப்போ அவனோட பாஸ் வந்து இவனுக்கு ஒரு வேலை ஒன்று கொடுக்குறாரு. என்னன்னா வந்து மெக்சிகோவுக்கு போய் ஒரு கேரவனில் வந்து இந்த ட்ரக்கை வந்து பார்டர் செக்யூரிட்டி கிட்ட வந்து நீ மாட்டாமல் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு. தனியாக போனால் எப்படி மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போடுறான். ஏன்னா வந்து ஒரு ஃபேக்காக வந்து ஒரு ஃபேமிலி ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பசங்களை வந்து சேர்த்துக்கிறான். பசங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டு இவங்க 4 பேர் வந்து இவங்க தான் வந்து மில்லர்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஒன்று வச்சு இவங்க வந்து மெக்சிகோ நோக்கி டிராவல் பண்ணுறாங்க. அங்கே டிராவல் பண்ணதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி கிட்ட மாட்டாமல் அந்த ட்ரக்கை திருப்பி கொண்டு வந்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு கிரைம் இருக்கும், ப்ளஸ் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய காமெடி
காமெடி இருக்கும், அந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக வந்து கிளைமேக்ஸில் வந்து அன்எக்ஸ்பெக்டடான நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க, எப்படியாவது மாட்டாமல் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க படத்தை. போர் அடிக்காமல் போச்சு கைஸ் இந்த படம். டெஃபினட்டாக வந்து நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். IMDbல வந்து 7 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். லிங்க் டெலிகிராமில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த படத்தெல்லாம் வந்து எப்படி டவுன்லோட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராமில் போயிடும். டெலிகிராமில் போனதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் வந்து எப்படி டவுன்லோட் போடுறதுன்னு இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து கற்றுக்குங்க எப்படி டவுன்லோட் போடுறது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.